ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, எப்படி சிஸ்டர் நமக்கு ஆன்லைனில் ஆர்டர் வரும்போது எப்படி நம்ம கஸ்டமருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது, நமக்கு அந்த பர்சனை தெரியாது, பட் நம்ம கரெக்டான அளவு கொடுக்கணும் இல்லையா? ஸோ எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய ஆன்லைனில் சர்ச் பண்ணி எனக்கு ஒரு சார்ட் கிடச்சிச்சு. அந்த சார்ட்டை ஃபஸ்ட் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுதான் அந்த சார்ட்டு. அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நியூ பார்ன்லேருந்து பிக் லேடிஸ் வர எல்லாமே அளவு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸ்மால் லேடிஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 7 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. 7 இன்ச்சில் 18 சென்டிமீட்டர் வருது. நீங்கள் டேப் வச்சு அளந்து பார்க்கும்போதே தெரியும். இப்போ நான் இந்த பிரேஸ்லெட் 7 இன்ச்சுக்கு நான் அளந்து எடுத்துக்கிறேன். இதே அளவு தான் நமக்கு ஸ்கேல்லையும் வரும். பட் என்னென்னா ஸ்கேலில் 15 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு டேப் இருந்தால் தான் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் 18 சென்டிமீட்டர், அதாவது 7 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். டேப்பில் ஒரு சைடு இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைடு சென்டிமீட்டர் கணக்கில் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ 7 இன்ச்சில் நான் ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பிரேஸ்லெட் க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக பீட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நான் ப்ளூ அண்ட் லைட்டாக லாவெண்டர் ஷேடில் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு சக்கரையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாட் போடுற இடத்துல லைட்டாக நம்ம எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தேவையான பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. நாட் வீடியோ கிளியராக நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் நாட் போட்டுட்டு, இப்போ ஸ்மால் லேடிஸில் என்னென்ன கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னா, 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் லீனாக இருக்கிற லேடிஸ் எல்லாமே வருவாங்க. ஸோ ஒரு 20-25 ரேஞ்சஸ் அந்த ரேஞ்சில் வருவாங்க. பட் இது எனக்குமே கரெக்டாக சைஸ் கரெக்டாக தான் இருக்கும். 7 இன்ச்சு வைக்கும்போது எனக்கு 35 இயர்ஸ் ஆகுது. ஸோ எனக்குமே இது அளவு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ மீடியம் லேடிஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 35 to 40 கொஞ்சம் மீடியம் சைஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு 7.5 இன்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த சார்ட் பார்த்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் பிரேஸ்லெட்டும் ப்ரிப்பேர் பண்ணி மேக் பண்ணியிருந்தேன். பட் ஓரளவுக்கு கணக்கு கரெக்டாக இருந்துச்சு. எப்படின்னா லேடிஸ்க்கு நம்ம பார்க்கும்போது, கிட்ஸுக்கு பார்க்கும்போது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக சைஸ் இருக்குது, லூஸாகவும் இல்லை எதுவும் இல்லை. 7 இன்ச்சும் எனக்கு கரெக்டாக இருக்கும். பட் எனக்கு 6 இன்ச்சுமே கரெக்டாக தான் இருக்கும். அதை நான் போக போக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த டேப்பில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு சைடு இன்ச்சஸில் கொடுத்துருப்பாங்க. நான் இன்னொரு சைடாக டேப் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் சென்டிமீட்டர்ஸும் இருக்குது, இன்ச்சஸும் இருக்குது. இப்போ 1, 2ன்னு பிக்காக கொடுத்துருக்கிறது எல்லாமே இன்ச்சஸ் வரும். அதில் 0.5ல் கொஞ்சம் பெரிய லைனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். ஸ்டிச்சிங் தெரிகிற எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது 7 இன்ச்சு. 7 இன்ச்சுக்கு நேராக கீழே 18 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சார்ட் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதாவது அடல்ட்ஸ்க்கு நீங்கள் கணக்கு எடுக்கும்போது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம 35 இயர்ஸ்னாலே நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சைஸாக இருப்பாங்க. லைக் கொஞ்சம் சப்பியாக இருப்பாங்க, கொஞ்சம் மீடியம் சைஸாக இருப்பாங்க, கொஞ்சம் லார்ஜாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஏஜ் கணக்கு பண்ணி பண்ண முடியாது. அவங்க ஹேண்டுக்கு கண்டிப்பாக நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வேணும். இப்போ நீங்கள் கிட்ஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சார்ட்டில் 3 to 6 months அவங்களுக்கு 4.5 இன்ச் 11 சென்டிமீட்டர் வருது. பட் இதுவுமே என்னென்னா கொஞ்சம் பிக் சைஸாக தான் இருக்கும். அது மாதிரி இப்போ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்குலாம் இந்த சைஸில் பார்க்கும்போது என்னென்னா, இப்போ 4 to 5 இயர்ஸ்க்கே 6 இன்ச்சு வந்துடுது. இப்போ எங்கள் பாப்பாவுக்கு நான் இந்த கணப்படி 6 இன்ச்சஸ் எடுத்தேன் அப்படின்னா அவளுக்கு கையில் ரொம்ப லூஸாக இருக்கும். அதாவது பேங்கிள் போட்டால் எப்படி இருக்கும், நம்ம மணிக்கட்டில் இருந்து ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் பிரேஸ்லெட் நம்ம அந்த மாதிரி போட மாட்டோம். கரெக்டாக நம்ம மணிக்கட்டில் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அதனால எனக்கு இந்த சார்ட் கரெக்டாக செட் ஆகலைங்க. ஸோ இது நிறைய பேர் பார்த்துருக்கலாம். நீங்கள் கூகுளில் போட்டாலே எனக்கு இந்த சார்ட் தான் கிடச்சிச்சு. அதே மாதிரி நிறைய யூடியூப்லேயும் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த சார்ட் தான் கிடச்சிச்சு. பட் இந்த சார்ட் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி பார்க்கும்போது எனக்கு இதுக்கு ஆப்டாக இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நான் என்னோட மெஷர்மெண்ட்டில் நான் என்ன மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் கிளியராக ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் ஸ்கேல்லையுமே பார்க்கும்போது அதே அளவு தான் வரும். ஸ்கேலில் 15 சென்டிமீட்டர் இருக்கிறனால நமக்கு என்னென்னா ஒரு 6 இன்ச்சு அந்த இன்ச்சுக்கு நீங்கள் கரெக்டாக ஸ்கேலில் வச்சுருந்தீங்கன்னா ஸ்கேலில் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டேப் வச்சுருந்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ புரியல அப்படின்னா கிளியராக என்கிட்ட கேளுங்க. நான் கமெண்ட்டில் கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ 3 to 6 monthsக்குனா 4.5 இன்ச்சஸ் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வருது, 11.5 சென்டிமீட்டர்ஸ் வருது. ஸோ நியூ பார்ன் பேபி 3 to 6 monthsக்குலாம் இது பெரிய சைஸாக இருக்கும். பட் நம்ம நியூ பார்ன் பேபி ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு பிரேஸ்லெட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் கையில் இறுக்கமாக பிடிச்சாங்கன்னா அவங்க சொல்லவும் தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் 8 இன்ச்சஸ்னு இந்த சார்ட்டில் கொடுத்துருந்தாங்க. மேபி 9 வரலான்னு. ஆனால் ரொம்ப ரேர் தாங்க. 8 இன்ச்சஸ் வரது ரொம்ப ரேர். மேக்ஸிமம் 7 இன்ச்சஸ் தான். 7 இன்ச்சஸ்க்கு மேலே ஒரு 7.5 வேணால் வருங்க, அல்லது 8 வரும். 9லாம் வரதுக்கு சான்ஸே இல்லை. அது ரொம்ப ரேர் கேஸாக தான் இருக்கும்.
ஓகே, இப்போ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற சார்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வந்து பேங்கிள் சைஸ் வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு நான் வந்து பேங்கிள் சைஸை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு வந்து எப்படின்னா 2.6ம் செட் ஆகும், 2.4ம் செட் ஆகும். ரெண்டுமே எனக்கு கைக்குள்ளே ஈஸியாக போயிடும். பட் 2.2 வந்து கைக்குள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் வந்து கையில் வந்து ஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் மோஸ்ட்லி போடுறது வந்து 2.6 தாங்க போடுவேன். எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும், ரொம்ப கலண்டு வராது, பட் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாகவும் எனக்கு போடுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால எனக்கு 2.6 கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்னோட பேங்கிள் வச்சு சொல்கிறேன். இப்போ எப்படி கரெக்டாக நம்ம வந்து சைஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். ஒரு டேப் எடுத்துக்கோங்க. டேப் இல்லை அப்படின்னா ஸ்கேல் வச்சு நான் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ டேப் வச்சு நீங்கள் அந்த டயமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு சென்டரில் ஒரு லைன் போட்டால் அதுதான் டயமீட்டர் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் 2.5 அல்லது 6 இதுதான் கரெக்டான சைஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 5, 6 மேபி அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு பேங்கிள் சைஸ் எப்படி கிடைக்கும்? 2.2, 2.4, 2.6 தான் கிடைக்கும். அதனால வந்து இது வந்து 2.6 அளவு தான். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கேல்லையும் நான் வந்து நம்ம அளவு எடுக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் என்ன சைஸில் இருக்குன்னு பாருங்கள். 2.6க்கு என்ன வருது? 6.2 சென்டிமீட்டர்ஸ். அதுதான் நான் அங்கே எழுதி வச்சுருப்பேன். பாருங்கள் அந்த சார்ட்டில் பாருங்கள் 2.6 மீடியம் சைஸு, 6 to 6.3 சென்டிமீட்டர்ஸ் வரை நமக்கு வந்து அளவு எடுத்துக்கலாம். அதாவது இப்போ நமக்கு பேங்கிள் வச்சுருக்காங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுக்க சொல்லுங்கள். ஸ்கேலோ அல்லது வந்து டேப் வச்சோ நீங்கள் அளவு வந்து எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடச்சிருக்கும். இப்போ டேப் வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி இன்ச்சஸில் நீங்கள் அளந்து சொல்லும்போது அவங்களுக்கு என்னென்னா 2.5, 2.6 வரும்போது நீங்கள் மேபி அவங்களுக்கு 2.4ம் செட் ஆகும், 2.6ம் செட் ஆகும். அந்த மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸ்கேல் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்கேல்லையும் நீங்கள் வந்து சென்டிமீட்டர் கணக்கு இருக்கும். அதாவது 2.2க்கு வந்து 5.2 to 5.4 நான் சார்ட்டில் இருக்கிறேன். உங்களுக்கு சார்ட் எல்லாமே நான் கிளியராக லாஸ்ட் வந்து கொடுக்குறேன். நான் பிடிஎஃப்ல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் பிடிஎஃப் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் எவ்வளோ கமெண்ட் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேங்க. உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்பேன் அல்லது வந்து நம்ம குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ குரூப்பில் வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் எழுதி கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் குரூப்பில் இல்லை, நம்மளுடைய பிரேஸ்லெட் குரூப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு டேப் இருந்தாலும் நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி ஸ்கேல் இருந்தாலும் ஈஸியாக எடுத்துருக்கலாம். புரியல அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் கேளுங்கப்பா. இப்போ பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் 2. கரெக்டாக அந்த 4, 5 அந்த அளவில் இருக்கும். அப்போ நமக்கு வந்து 4ம் செட் ஆகும், 6ம் செட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ நமக்கு பேங்கிள்ஸ் வந்து 2.4, 6, 8 அந்த மாதிரி கிடைக்கிறதுனால நம்ம 2.6க்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து பேங்கிள் சைஸை இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேங்கிள் சைஸ் அவங்க சொன்னாலும் நம்ம ஈஸியாக பிரேஸ்லெட் மேக் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து அதில் எழுதியிருக்கிறது இன்னர் டயமீட்டர், அதாவது உள்ளே இருக்கிற டயமீட்டர் தான் நம்ம வந்து இதில் எழுதியிருக்கிறோம். 6 சென்டிமீட்டர், 6.2 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த 6.2க்கு வந்து நீங்கள் பிரேஸ்லெட் மேக் பண்ணிடக்கூடாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சார்ட்டை நம்ம வந்து சென்டிமீட்டர் கனெக்ட் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அது வந்து இன்னர் டயமீட்டர் கிடையாது, இது வந்து இன்னர் டயமீட்டர். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேயுமே இன்னர் டயமீட்டர் என்ன இருக்குது, நமக்கு ஸ்கேல்லையுமே சேம் அளவு தான் கிடைக்கும். 6 to 6.2 சென்டிமீட்டர்ஸ் வரை நமக்கு வந்து அளவு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பீடு எக்ஸ்ட்ராவோ அல்லது 2 பீடு எக்ஸ்ட்ராவோ அந்த மாதிரி வந்து நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணிக்கலாம் பீடு ஆட் பண்ணும்போது. ஸோ இப்படி தாங்க பேங்கிள் சைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நிறைய பேருக்கு பேங்கிள் சைஸ் தெரியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சில்க் த்ரெட் நீங்கள் பேங்கிள்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பீங்க, பிரைடல் செட்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமர் வந்து இந்த மாதிரி அளவு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேங்கிள் சைஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம மேக் பண்ணிடலாம். சப்போஸ் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேலில் வச்சோ அல்லது டேப் வச்சோ கஸ்டமர் வந்து அளவு எடுக்க சொல்லிவிட்டு அதில் இருக்கிற சென்டிமீட்டர்ஸ் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் உள்ள கணக்கு எடுக்கிறது வந்து இன்னர் டயமீட்டர் தான். ஸோ இன்னர் டயமீட்டரில் என்னென்ன அளவு இருக்குது நான் இந்த ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த பேஜ். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 பேங்கிள் சைஸ் இருக்குல்ல, 2 பேங்கிள் சைஸ் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்ஸுக்கும் வரும். அதாவது கிட்ஸ்னால் எப்படின்னா ஒரு 12 இயர்ஸ், ஒரு 13, 15 அந்த இயர்ஸ்க்கும் 2 அளவு வரும். மேபி ரொம்ப லீனாக இருக்கிறாங்க, ஒரு 35, 25 ஏஜஸ்லேயும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் 2 வரும். நெக்ஸ்ட் வந்து 2.2 நெக்ஸ்ட் சைஸு, அது வந்து அடல்ட்ஸ்க்கு நம்ம வந்துடும். அதுலேயும் லீனாக இருக்கிற அடல்ட்ஸ்க்கு, அது லேடிஸ்க்கு வந்து ஸ்மால் லேடிஸ்க்கு வந்து 2.2 கூட செட் ஆகும். அதே மாதிரி 2.4 வந்து எஸ் சைஸு, 2.6 வந்து எம் சைஸு, 2.8 வந்து எல் சைஸு, அந்த மாதிரி நீங்கள் எக்ஸல் சைஸ், டபுள் எக்ஸல் சைஸ் அந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இன்னர் டயமீட்டர் 7 சென்டிமீட்டர்ஸ் வரை இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கிட்ஸுக்கு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா
பேங்கிள் சைஸ் 1ல இருந்து இருக்குது 1, 1.6, 1.8. ஸோ அதுக்கான இன்னர் டயமீட்டர் வந்து நான் எழுதி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இது வந்து எங்கள் பாப்பாவோட பேங்கிள். பாப்பா வந்து எப்படின்னா 4 இயர்ஸ் ஆகுது பாப்பாவுக்கு. ஸோ அவளோட சைஸ் வந்து நான் வந்து மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட டேப் இல்லை ஸ்கேல் தான் இருக்குது அப்படின்னா இன்னர் டயமீட்டர் எப்படி நீங்கள் செக் பண்ணணும்னா இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. ரவுண்ட் போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இன்னர் டயமீட்டர் அதாவது உள்ள லைனில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பாப்பாவுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா 4.45க்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ 4.8 to 4.9 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். இப்போ அதில் நான் இன்னர் டயமீட்டர் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 4.8 சென்டிமீட்டர் to 4.9. அதில் வந்து பாப்பாவுக்கு 2 to 5 இயர்ஸ். அதாவது இப்போ 5 இயர்ஸ் கிட்ஸுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த சைஸில் வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம். இந்த டயமீட்டரில் இருக்கணும். அதாவது அவங்களுக்கு பேங்கிள் சைஸ் வந்து 1.14 வரும். 1.8க்கு அடுத்தது நமக்கு 2 வந்துடும். பட் அந்த 1.8க்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு இந்த அளவுக்கு பேங்கிள் சைஸ் இருக்கும். ஒவ்வொரு பிராண்டு நீங்கள் பார்க்கும்போது பேங்கிள் சைஸ் கூட கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதே நீங்கள் ஒரே பிராண்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1, 1.6, 1.8, 2 அந்த மாதிரி வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது வேறு வேறு பிராண்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் தாங்க ஆகும். இப்போ வந்து பாருங்கள் 2ல வந்து 6 to 7 இயர்ஸ் பேபிஸ் வருது, கிட்ஸ் வர்றாங்க. நெக்ஸ்ட் 2.2ல வந்து 7 to 8. அது மாதிரி கொஞ்சம் 2.2ல வந்து எனக்கு தெரிஞ்சு 20-25 இயர்ஸில் கூட பேங்கிள் சைஸ் 2 இருக்குதுங்க அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பேங்கிள் சைஸ் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து இது கணக்கெடுக்கிறது வந்து இன்னர் டயமீட்டர். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு எவ்வளோ பீடு நம்ம ஆட் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ மேக்ஸிமம் 1.16லேருந்து அதாவது 1.6லேருந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப கம்மி தாங்க. நீங்கள் வந்து ஒரு 12, 10 அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஆனால் அவங்களுக்கு வந்து வேஸ்ட்டு தான். நம்ம வந்து பிரேஸ்லெட் போட்டு வேஸ்ட்டு. ஏன்னா வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் நான் 1.6லேருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து 8mm பீடு வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து 1.16 அந்த அளவு அப்படின்னா உங்களுக்கு 2 to 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி பேபிஸ்க்கு செட் ஆகும். ஸோ சைஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பீடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1.16 அளவு அப்படின்னா நீங்கள் 14 to 15 பீடு வந்து ஆட் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் சைஸ் போகும்போது நீங்கள் 2 பீடு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து 8mm பீடு அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு 14 to 15 வந்து செட் ஆகும். ஆனால் எனக்கே வந்து எப்படின்னா 18 to 19 பீடு தான் செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சைஸஸ் வேரி ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து சைஸஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. கரெக்டான நம்ம சைஸ் வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி கொடுத்துடலாம். சப்போஸ் சைஸ் தெரியலனா தான் இந்த மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து இந்த மாதிரி ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போது 1.8 அப்படின்னா 16 பீடு செட் ஆகும் 8mm பீடில். இதே நீங்கள் சக்கரைலாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்கன்னா எல்லா சக்கரையும் சேர்த்து நீங்கள் 8mm வரும்போது உங்களுக்கு அது ஒரு 1 பீடு கணக்கில் வந்துடும். அப்போ வந்து பீடு வந்து கம்மியாகும் சக்கரைஸ் ஆட் பண்ணும்போது. இதே மாதிரி நீங்கள் வந்து பீடு அதாவது சுகர் பீடு அல்லது வந்து கோல்டன் பீடு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணும்போது இப்போ 2mm ஆட் பண்ணும்போது 4mm ஆட் பண்ணும்போது அதுக்கும் வந்து கவுண்ட் ஆகும். ஸோ இப்போ 8mm பீடு கம்மியாகும். பட் அந்த கவுண்ட் அதாவது குட்டி குட்டி பீட்ஸ் கவுண்ட் ஆட் ஆகும்போது இது வந்து டிஃபர் ஆகும். அது மாதிரி நீங்கள் ஹார்ட் ஷேப்பில் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கெலாம் வேறு பீடு வந்து சைஸ் அதாவது பீட் கவுண்ட் வந்து டிஃபர் ஆகும். நான் இது வந்து கரெக்டான 8mm பீடு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் நான் சொல்கிறேன். இப்போ அது மாதிரி 2.0க்கு வந்து 18 பீடு, 2.2க்கு வந்து 20 பீடு, 2.4க்கு வந்து 22 பீடு, 2.6க்கு வந்து 23 பீடு. அதாவது நீங்கள் வந்து இப்போ 2.4க்கு மேலே போகும்போது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அதே மாதிரி ரொம்ப பெரிய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 26 பீடு நீங்கள் ஆட் பண்ணாவே போதுங்க. அதுவே வந்து அதிகம். அதை விட வந்து ரொம்ப அதிகமாக பீடு நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்ப லூஸாக இருக்கும் எல்லாருக்கும். அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் பிக் சைஸாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம். அதாவது ஹூக் வச்சு ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எலாஸ்டிக் போட்டு நமக்கு லூஸாக இருக்கிறத விட இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பீடு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் மேக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டாக வந்து இப்போ பர்சன் வந்து டேரெக்டாக வராங்க, அவங்களுக்கு கலந்து பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணுன்னா இது மாதிரி டேப் வச்சுக்கோங்க. டேப் வச்சுட்டு இந்த மாதிரி டேப்பை நீங்கள் மணிக்கட்டில் கரெக்டாக சுற்றிக்கோங்க. அதாவது பிரேஸ்லெட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் சுற்றிக்கோங்க. கரெக்டாக சுற்றிட்டு நீங்கள் பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு பாருங்கள். ஸோ எனக்கு கரெக்டாக 6 இன்ச்சு, அதாவது நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சார்ட்டில் சொன்னும் போது 7 இன்ச்சுக்கு சைஸ் நான் பார்த்தேன். ஸோ அதுவும் எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் 6 இன்ச்சு போட்டாலுமே எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ பர்சன் வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டேப்பில் மெஷர் பண்ணி நீங்கள் வந்து அளந்து அவங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நமக்கு 6 இன்ச்சு அப்படின்னு வந்தாங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர் வரும்? நமக்கு 15 to 18 சென்டிமீட்டருக்குள்ளே நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா 1 பீடு வச்சுக்கலாங்க.
இந்த மாதிரி கிட்ஸ் வந்து டேரெக்டாக வந்தாலும் சரி, அல்லது பெரியவங்க வந்து டேரெக்டாக வந்து எனக்கு பிரேஸ்லெட் மேக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஃபோன் மூலமாக ஆர்டர் கொடுக்குறவங்களும் சரி, டேப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அளந்து பார்க்க சொல்லுங்கள். ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோவோ அல்லது ஒரு ஃபோட்டோவோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி அளந்து சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அல்லது வந்து த்ரெட்டு, ஒரு சின்ன த்ரெட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய அதாவது நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கஸ்டமர்கிட்ட கட் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இது மாதிரி மணிக்கட்டில் சுற்றி இது வந்து ஸ்கேல் அளந்து பார்க்க சொல்லுங்கள். ஸ்கேல் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும், டேப் எல்லார் வீட்லேயும் இருக்குமான்னு தெரியாது, ஆனால் ஸ்கேல் எல்லார் வீட்லேயும் இருக்கிறனால இது மாதிரி சுற்றி வச்சுக்க சொல்லுங்கள். மணிக்கட்டில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு பாயிண்ட் வரை சுற்றிட்டு இதை வந்து ஸ்கேலில் அளந்து நம்மக்கிட்ட அந்த சென்டிமீட்டரை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணி கொடுக்கலாங்க. ஸோ அதுவும் வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை த்ரெட்டும் அவங்க கையில் கிடைக்கல அப்படின்னா இதே மாதிரி பேப்பரில் ஒரு ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணிக்கோ சொல்லுங்கள். ஒரு சின்னதாக ஒரு லைன் மாதிரி கட் பண்ண சொல்லிவிட்டு பேப்பரை வந்து லைட்டாக சுற்றிடுங்க, கையில் சுற்றிட்டு அதை வந்து கரெக்டான அளவு வந்து நீங்கள் மெஷர் பண்ணி சொல்லுங்கள். ஏதாவது ஸ்கேலில் சொல்லுங்கள். இப்போ ஒரு லென்த்தியான ஸ்கேல் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு இருக்கும், அதில் வந்து ஒரு 30 சென்டிமீட்டர்ஸ் கூட இருக்கும். பட் குட்டி ஸ்கேல் தான் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கணக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா 15 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து டேப் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ எது அவங்ககிட்ட இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணி உங்ககிட்ட அந்த சென்டிமீட்டர் சொல்லுங்கள். பேங்கிள் சைஸ் தெரிஞ்சிச்சுன்னா பேங்கிள் சைஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டர் எடுத்தால் உங்களுக்கு ஆப்டான பிரேஸ்லெட் வந்து நம்மளால செஞ்சு கொடுக்க முடியுங்க. இப்போ நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் ஸ்கேலில் வச்சு அளந்து எடுத்தாலோ அல்லது டேப்பில் வச்சு அளந்து எடுத்தாலோ உங்களுக்கு ஒரே சைஸ் தான் கிடைக்கும். இதுலேருந்து ஒரு பீடு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கரெக்டான சைஸாக இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு போடுறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப பேங்கிள் மாதிரி அங்கே இங்கே மூவ் ஆகாமல் கரெக்டான சைஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் நிறைய விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து அவங்களுக்கு பேங்கிள் சைஸே தெரியாது, கெஸ்ஸிங்கில் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சார்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கிட்ஸுக்கு பிரேஸ்லெட் வந்து ஸ்மால் சைஸ்னா, அதாவது ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 4.5 இன்ச்சஸ் மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருக்குங்க. நார்மலாக இருக்காங்கன்னா 5 இன்ச் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சப்பியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 5.5 இன்ச் வரை இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய ஏஜ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ஏஜ் வந்து சார்ட் வந்து காமிச்சிருந்தேன் நான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதுவே அடல்ட்ஸ் அப்படின்னா 5.5 ரொம்ப லீனாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 20-25 இயர்ஸ் வரை உங்களுக்கு செட் ஆகும். கொஞ்சம் வந்து மீடியம் சைஸில் இருக்காங்கன்னா 6 இன்ச் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். எனக்குலாம் 6 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும். 7 இன்ச்சில் போட்டாலுமே எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம் சப்பியாக இருக்காங்க, கொஞ்சம் லீனாக இருக்காங்க அப்படின்னா 7 to அந்த மாதிரி 8க்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவங்களுடைய ஏஜ், அவங்க வந்து என்ன சைஸில் இருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நம்ம 3 சார்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு சார்ட் வந்து செட் ஆகலன்னு சொன்னேன்ல, ஸோ அதுவுமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன இன்ச்சில் என்னென்ன சென்டிமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவுமே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டெய்லி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் பிரேஸ்லெட் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது நமக்கு வந்து போக போக வந்து தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே கன்ஃபியூஸாக இருக்கும், தப்பாக கூட நம்ம செய்வோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா சைஸ்லேயும் ஒவ்வொரு பிரேஸ்லெட் வந்து நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கலாங்க. அது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஆன்லைனில் நமக்கு ஆர்டர் வரும்போது, ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து பல்காக நமக்கு ஆர்டர் வரும்போது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1.6 அப்படின்னா உங்களுக்கு 4 இன்ச்சு வருங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 14 to 15 பீடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1.8னா நீங்கள் 2 பீடு எக்ஸ்ட்ரா போட்டு 16 பீடு. இப்போ 2 சைஸ் அப்படின்னா 5 இன்ச்சு வரும், 18 பீடு. அதாவது 2.4 வரை நீங்கள் 2 பீடாக எக்ஸ்ட்ரா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 8 mm பீடில் நான் சொல்கிறேன். சர்க்கரை ஆட் பண்ணும்போது நெக்ஸ்ட் சுகர் பீடு, நெக்ஸ்ட் 2 mm பீடில் நீங்கள் ஆட் பண்ணும்போது சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது பீட் சைஸ் கவுண்ட்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போ 2.6ல் நீங்கள் வரும்போது ஒரு பீடு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 23 பீட், 24 பீடு, 25 பீடு. மேக்ஸிமம் வந்து 7 இன்ச்சு உங்களுக்கு செட் ஆகும். அதுவும் மீறி போச்சு அப்படின்னா 8 இன்ச்சு வந்து மேக்ஸிமம் செட் ஆகுங்க. அதுக்கும் மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஹூக் வச்சு செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி போடும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டான சைஸில் வந்து செட் ஆகும். ஏன்னா வந்து நமக்கு மொழியோட உள்ளே போகும்போது கஷ்டமாக இருக்கும். பட் அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் நீங்கள் ஓப்பன் பண்ணி போடும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து போட்டுப்பாங்க. ஸோ இந்த சார்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேங்கிள் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், பேங்கிள் சைஸ்க்கு என்னென்ன இன்ச்சஸ் வந்து வருது, அந்தந்த இன்ச்சஸ்க்கு என்னென்ன பீட்ஸ் நம்ம எத்தனை கவுண்ட் வந்து ஆட் பண்ணுறோம், ஸோ நமக்கு ஸ்கேல்
வச்சு எப்படி ஆட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து டேப் இருந்தால் எப்படி ஆட் பண்ணுறது, த்ரெட்டு வச்சு, நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து நம்ம பேப்பர் கட் பண்ணி கூட நீங்கள் வந்து சைஸஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லாவோட ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து லாஸ்ட்டாக வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நமக்கு குரூப்பில் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ வந்து நீங்கள் பிரேஸ்லெட் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது நீங்கள் கரெக்டாக தான் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சைஸஸ் பேங்கிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிள்குள்ளே நீங்கள் பிரேஸ்லெட்டை வச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பீடு ஆட் பண்ணியிருக்கனால இது மாதிரி லைட்டாக வந்து மேலே எலும்பி நிற்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். இது வந்து ஆப்டான அளவுங்க. ஸோ நீங்கள் குட்டிங்களுக்கு ரெடி பண்ணுறீங்கனாலும் அவங்களுடைய பேங்கிள் வச்சு உள்ளே வந்து நீங்கள் உங்கள் பிரேஸ்லெட் வச்சு பாருங்கள். அதாவது இன்னர் சர்க்கிள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே வந்து செட் ஆகும். இது மாதிரி வந்து நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இது இன்னொரு மெத்தட். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வாரத்தில் ஒரு வாரம் வந்து ஒரு நாள், அதாவது ஃப்ரைடே ஆரி கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மண்டே பிரேஸ்லெட் கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான பிரேஸ்லெட் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ குரூப் கூட இருக்குது. ஸோ அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 50 மெம்பர்ஸ்க்கு வர ஃப்ரீ குரூப் வந்து ஃப்ரீங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும். ஸோ வாரத்தில் ஒரு வீடியோ தான் இப்போதைக்கு நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 10 கிளாஸஸ்க்கு மேலே ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நெக்ஸ்ட் ஃப்ரீ குரூப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இது வந்து கிளியராக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. எப்படி கிளாஸஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஷேர் பண்ணியிருந்தேன். என்னென்னா த்ரெட் எலாஸ்டிக் இருக்குது, அது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் என்கிட்ட அவைலபிளாக இருக்கு. இப்போ வந்து நம்ம மெட்டீரியல் லிஸ்ட்டில் வந்து இதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் த்ரெட் எலாஸ்டிக். இது வந்து நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ குட்டீஸ்ங்களுக்குலாம் போடும்போது வந்து நல்லா அட்ஜஸ்டபிளாக இருக்கும். ஸோ குட்டீஸ்ங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் எலாஸ்டிக், அதாவது த்ரெட் எலாஸ்டிக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு மேக் பண்ணும்போது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எலாஸ்டிக்கை விட, அதாவது 0.8 அதை விட வந்து இந்த த்ரெட் எலாஸ்டிக் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதை நீங்கள் டபுள் லேயராக போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட பிரேஸ்லெட் மெட்டீரியல் கிட் கூட அவைலபிளாக இருக்குது. 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு பிரேஸ்லெட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் நம்மக்கிட்டேயே மெட்டீரியல் வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும். வித்தின் சென்னைனா 250 கிராம் வர 50 ருபீஸ், அவுட் ஆஃப் சென்னைனா 70 ருபீஸ் வரும். 250 கிராம் வர தாங்க. ரீசெண்டாக சீர்காழியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஆர்டர் பண்ண செட்டு தான் இது. கிட்ஸுக்கான காம்போ செட் இது. ஸோ இது ஜஸ்ட் நான் 100 ருபீஸ்க்கு தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து நம்மளுடைய ரீசன்ட் பிக் பார்த்துட்டு அவங்க இது எங்கள் பாப்பாவுக்கு இதே மாதிரி ஒன்று செஞ்சு கொடுங்க, குட்டி இயரிங்கும் ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கிட்ஸுக்குனால நான் வந்து 100 ருபீஸ்க்கு தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், நம்ம பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வந்து ஓகே அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து 100 ருபீஸ்க்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இது வந்து பாப்பா கழுத்து ஒட்டி போடுற மாதிரி ஒரு செட்டு. ஸோ பேர்ல் மேலே போட்டு ஆட் பண்ணி நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். நான் MDF போர்டில் தான் இது ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட மேக்கிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம மேக்கிங் வீடியோஸை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நான் வந்து ரெடி பண்ணி பண்ணும்போது வந்து நான் மேக்கிங் வீடியோஸ் எடுக்கிறது இல்லை. ஏன்னா வந்து நம்ம செட்டாக பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ்டாக பண்ணுவோம். ஸோ வீடியோஸையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் போகும் இல்லையா, அதனால வந்து நான் ரெடி பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு இது மாதிரி மேக்கிங் வீடியோஸும் வேணும்னா நீங்கள் கேளுங்க. நான் கண்டிப்பாக மேக்கிங் வீடியோஸ் கூட உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு செட்டை என்ன இதெல்லாம் நான் வச்சு பேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு ஹேர் பேண்டு, நெக்ஸ்ட் ஒரு மாலை, நெக்ஸ்ட் வந்து குட்டியாக ஒரு இயரிங் கேட்டிருந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி சின்ன இயரிங் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாமே 100 ருபீஸ் தான். ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா அவங்க பே பண்ணாங்க. ஸோ 100 + ஷிப்பிங் சார்ஜ் வந்தது. நெக்ஸ்ட் வந்து இதே MDF போர்டில் நம்ம அந்த பூ டிசைன், ஃப்ளார் டிசைன் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அதுலேயே வந்து நம்ம இன்விசிபிள் செயினும் பண்ணலாம். இன்விசிபிள் செயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு குஷி கிளிப் இருக்குல்ல, அதுலேயும் நம்ம வந்து இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம குஷி கிளிப்லேயும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு த்ரெட் பேங்கிள் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி பிரேஸ்லெட் மாதிரியும் கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதாவது பேங்கிள் மாதிரி பிரேஸ்லெட் இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒரு MDFல வந்து ஒரு ஃப்ளார் டிசைனோ ஒரு தாமரை டிசைனோ நம்ம வந்து ரெடி பண்ணோன்னா அதை வச்சு நம்ம நிறைய பண்ணலாங்க. ஸோ கிளிப்ஸ் ரெடி பண்ணலாம், பேண்டுக்கு ரெடி பண்ணலாம், நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்து ரீத் மாதிரி குழந்தைங்க வச்சுக்கிறதுல ரெடி பண்ணலாம், குஷி கிளிப் ரெடி பண்ணலாம், இன்விசிபிள் செயின் மேக் பண்ணலாம். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம செஞ்சு பார்க்க தான் நமக்கு நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும், நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும், நிறைய மாடல் வந்து நம்ம யோசிப்போம், நிறைய க்ரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு தோணும். ஸோ அது எல்லாமே நம்ம வீடியோஸில் வந்து கம்மிங் வீடியோஸில் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். நம்ம பிரேஸ்லெட் கிளாஸ் முடியும் போது நமக்கு சில்க் த்ரெட் ஜுவல்லரி எப்படி மேக் பண்ணுறது, சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து பேங்கிள் செட் எப்படி ரெடி பண்ணுறது, பிரைடல் செட் எப்படி ரெடி பண்ணுறது, எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த ஃப்ளாரை வச்சு நம்ம வந்து பிரேஸ்லெட்டாகவும் நம்ம அதாவது பேங்கிள் பிரேஸ்லெட்டாகவும் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இன்விசிபிள் செயினாகவும் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளார் டிசைன் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நம்ம இயரிங்காக மேக் பண்ணலாம், பேண்டுக்கு ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.